வரக்கூடிய வாரங்கள்லையும் அடுத்தடுத்த மாதங்கள்லையும் இந்த ஆண்டு பருவமழை இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பா ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த தீவிர மழை நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு அக்டோபர் இறுதி வாரத்துல தொடங்கும். 4வது வாரம் தீபாவளி பண்டிகைக்கு பின்பு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முதல் புயல் உருவாகுவதற்கு சாதக சூழல் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தென்படுது. அது மழைப்பொழிவின் போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இடிமின்னல் தாக்கத்தை மக்கள் மிக எளிமையா எடுத்துக்கிறாங்க. குறிப்பிட்டு சென்னையில இந்த 1 வீக்ல நிறைய ஃப்ளட் எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படி ஏதாவது இருக்கா? Nimati Property Management. Contact 7667000800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன். அதாவது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல மழையோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். அதாவது வடகிழக்கு பருவமழை ஸ்டார்டிங்லேயே மழை ஜாஸ்தியா இருக்கு. நிறைய இடங்கள்ல அலுவலகங்களுக்கு போறதே இங்க சென்னையில எல்லாம் கஷ்டமா இருக்கு. ஸோ எங்க தாக்கம் அதிகமா இருக்கு, என்ன நிலவரம்? வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள்ல சராசரியாக 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகும் தமிழகத்துல. இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி இன்று 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. இது இயல்பை விட சற்று கூடுதல். இந்த நிலையில வரக்கூடிய வாரங்கள்லையும் அடுத்தடுத்த மாதங்கள்லையும் இந்த ஆண்டு பருவமழை இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பா ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். கனமழை அப்படிங்கறது இப்போ கூட ஆரஞ்ச் அலர்ட், ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. ஸோ கனமழை அப்படிங்கிறது எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும்? இல்ல, நமக்கு இப்ப பருவமழை தொடங்கி இருக்கிறத தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல அடுத்தடுத்த மழை சுற்றுகள் எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட முதல் சுற்று பருவமழையில தான் நம்ம இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 சுற்று மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மழை நிகழ்வுகள்லாம் ஏற்படும் போது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையுமே கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா இந்த நிகழ்வுகள்லாம் உருவாகும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் உருவாகும் போது அதீத கனமழை, தீவிர மழை பொழிவுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்ப தீவிர மழை பொழிவுக்கான சூழல் ஏதாவது தென்படுதா? கண்டிப்பாக தென்படுது. இப்போ முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஓரிரு இடங்கள் தென் மாவட்டங்கள்ல சற்று நம்ம மிக கனமழை பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள் அடுத்த 2 நாட்கள் பொறுத்தளவுக்கு 17, 18, 19 ஆகிய தேதிகள்ல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த தீவிர மழை நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு அக்டோபர் இறுதி வாரத்துல தொடங்கும். 4வது வாரம் தீபாவளி பண்டிகைக்கு பின்பு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல அது போன்ற நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, தீபாவளி டைம்ல மழை வருமா வராது? தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பா மழை இருக்கு. ஆனா கனமழை கிடையாது, பாதிக்கும் மழை கிடையாது, தொடர் மழை கிடையாது. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடையில ஒரு மழை வரும். அதன் பிறகு முற்பகல் 11 மணி 12 மணி இடைப்பட்ட நேரத்துல ஒரு முறை மழைக்கான வாய்ப்பு. மற்றபடி உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு பின் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு. மற்றபடி தீபாவளி அன்று வெயில் இருக்கும். இடையிடையே ஒரு மிதமான மழை வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு. இது தீபாவளி பண்டிகையை பாதிக்காது. அதே சமயத்தில் தீபாவளி பண்டிகையின் போது ஏற்படக்கூடிய அந்த புகை மாசு அதையெல்லாம் சரி செய்வதற்கு சாதகமான ஒரு வானிலை அமைப்பா அமையும். இந்த மழைப்பொழிவு கூட நமக்கு மிதமான மழையா தான் அமையும். தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் இப்படிலாம் பிரிச்சா அந்தந்த பகுதிகளில் என்ன மாதிரியான நிலை? இப்போ வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையும் இந்த ஆண்டு பருவமழை இயல்புக்கு மிகுதியா இருக்கும். கிட்டத்தட்ட லார்ஜ் எக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இயல்பாக பதிவாக வேண்டிய மழையை விட ஒரு 50% கூடுதல் மழைப்பொழிவை நம்ம இந்த மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். அதே போல காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே இயல்புக்கு மிகுதியான மழை 35 முதல் 40% வரைக்கும் இயல்பை விட அதிகமான மழை எதிர்பார்க்கலாம். அதே தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும்
இயல்பை விட ஒரு 20% அதிகமான மழை. ஒட்டுமொத்தமா பார்த்தா அனைத்து மாவட்டங்கள்லயுமே இயல்புக்கு அதிகம் தான் இருக்க போகுது. அதுல கூடுதல் மழை வட மாவட்டங்கள்லயும் காவிரி டெல்டா மாவட்டங்களையும் அமைய இருக்கு. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இயல்புக்கு சற்றே கூடுதல் மழையாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. புயல் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? எந்த டைம்ல அது ஸ்டார்ட் ஆகும்? கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் உருவாகுவதற்கு சாதக சூழல் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தென்படுது. அப்ப இப்பவே ஆமா, தீபாவளி பண்டிகைக்கு முன்பே படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் புயலையும் நம்ம இந்த அக்டோபர் மாத இறுதியில எதிர்பார்க்கலாம். ஓகே. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் பொதுமக்கள்? அது போக சென்னையில எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளட் வரக்கூடிய சூழல் இருக்கா? இல்ல, சென்னையை பொறுத்தளவுக்கு அரசு வந்து மிகவும் கவனமா இருக்கணும். குறிப்பா ஏரிகளின் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நீர் அளவு மற்றும் அதனை பொறுத்து அடுத்தடுத்த சுற்றுகள்ல எப்படி அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் என்பதை அரசு தனிப்பட்ட கவனம் செலுத்தி அதற்கான முன்னேற்பாடுகள் எடுக்கணும். மக்களை பொறுத்த வரைக்கும் அவரவர வீட்டுகள்ல இருக்கக்கூடிய சூழலை உறுதிப்படுத்தணும். குறிப்பா அவர்களது வீடுகள்ல தண்ணீர் தேங்காத ஒரு நிலையை உறுதிப்படுத்தணும். தண்ணீர் வடிவதற்கான ஒரு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை பார்த்துவிட்டு, இல்லாத பட்சத்துல அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகாரியை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே போல விவசாயிகள் அவர்களது விளைநிலங்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய வடிகால்கள்லாம் சரியாக இருக்கா, ஆகாய தாமரை போன்றவை படர்ந்திருக்கா என்பதையெல்லாம் உறுதிப்படுத்தி அவர்கள் நிலப்பகுதிகளில் ஒரு தீவிரமான மழை பதிவானால் தண்ணீர் வடிவதற்கான ஏற்ற சூழலை ஏற்படுத்தும் போது அது மழைப்பொழிவின் போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கடலூர் மாவட்டத்துல வந்து 4 பேர் மின்னல் தாக்கி பலியாயிருக்காங்க. ஸோ அந்த மின்னல் தாக்கி உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கூட அதிக அளவுல வருமா? அதாவது இயல்பாவே நமக்கு இடிமின்னல் தாக்கம் அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதான் அதிகமா இருக்கும் இரவு நேர மழைப்பொழிவுல. ஆனா தற்போது பருவமழை தொடங்கியும் இப்ப 4 பேர் இறந்திருப்பது மிகவும் ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி. இதற்கான காரணம் என்னன்னா, முழுமையான கிழக்கு காற்று நமக்கு 20ஆம் தேதிக்கு பிறகுதான் திரும்ப இருக்கு. அதனால இடிமின்னலின் தாக்கம் அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களுக்கு இருக்கக்கூடும். அந்த இடிமின்னல் தாக்கத்தை மக்கள் வந்து மிக எளிமையா எடுத்துக்கிறாங்க. அது போன்று இல்லாமல் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளோட எச்சரிக்கையோட இருக்கும் பட்சத்துல நம்ம அதை தவிர்க்க முடியும். அடுத்த 4 நாட்கள் இந்த 1 வீக்ல என்னென்ன மாதிரி எங்கெங்க மழை பொழிவு இருக்கும்? அக்டோபர் 17, 18 இந்த 2 நாட்கள் இந்த முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை சற்று தீவிரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த 2 நாட்கள் மாநிலம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், மத்திய கடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா தென் மாவட்டங்கள்லாம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இதுல வந்து இரவு அதிகாலை நேரத்துல மழையின் தாக்கம் சற்று கூடுதலா இருக்கும் கடலோர மாவட்டங்கள்ல. பகல் நேரத்துல விட்டு விட்டு மழை பதிவாகும். அதுவே அக்டோபர் 19, 20, 21 ஆகிய தேதி எடுத்துட்டோம்னா இந்த மழையின் தாக்கம் அப்படிங்கிறது வெகுவா குறையும். ஆனா கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான பகுதிகளில் அதிகாலை நேரத்துல மழைக்கான வாய்ப்புகளும் பிறகு வெயில் வந்துவிடும். ஒரு அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மழை வாய்ப்பு, பிறகு வெயில் வந்துவிடும். பிறகு வெயில் அடித்தாலும் பிற்பகல் மாலை நேரத்துல திடீரென ஒரு 2 மணி 1 மணி அளவுல ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகளும் மழை சூழலும் ஏற்படும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காலை முதலே நல்ல வெயில் இருக்கும். பிற்பகல் மாலை நேரத்துல ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா சற்று பரவலான மழை, கூடுதலான மழை, கனமழை அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு இன்றும் நாளையும் மட்டும்தான் இருக்கு. 19ஆம் தேதி முதல் அது ஒரு பருவக்காற்றினால் ஏற்படக்கூடிய சாதாரண மழைப்பொழிவு விட்டு விட்டு பதிவாவதற்கான சூழல் காணப்படும். பரவலா எல்லா மாவட்டங்களையும்? ஆமா, பரவலா எல்லா மாவட்டங்களுமே வெயிலுக்கு இடையில் தான் மழை இருக்கும். குறிப்பா தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல சற்று கூடுதல் மழைக்கு கூடுதல் பரப்பளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி மழை பதிவாகும். அதாவது ஒரு இடத்துல பெய்யக்கூடிய மழை அதே அளவுக்கு தீவிரமா அடுத்த பகுதியில இருக்காது. இப்ப சென்னைன்னு எடுத்துட்டா கிண்டி ஈக்காட்டுத்தாங்கல்ல இருக்கக்கூடிய மழை வேளச்சேரியில இருக்காது. வேளச்சேரியில இருக்கக்கூடிய மழை அந்த வந்து மேடவாக்கம்ல இருக்காது. அது மாதிரி இந்த ஒரு சீரான மழையா இல்லாம அங்கங்க மழைப்பொழிவு இருக்கும் இந்த 19, 20 ஆகிய தேதிகள்ல. ஆனா நமக்கு பருவமழையின் 2ஆம் சுற்றுல தான் ஒரு பருவமழை வந்து தீவிரமடைவதற்கும் ஒரு பரவலா ஒரு மாவட்டம்னு எடுத்துட்டா அந்த மாவட்டம் முழுவதும் ஒரே மாதிரியான மழைப்பொழிவு அமைவதற்கும் சாதக சூழல் காணப்படுது. அந்த 2ஆம் சுற்று வந்து எப்போல இருந்து
இப்போ நமக்கு இந்த முதல் சுற்று முடிஞ்சாதான் அடுத்த சுற்று பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா இப்போதைய நிலையில பார்த்தோம்னா, நமக்கு அக்டோபர் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாக இருக்கு. இதன் காரணமா அக்டோபர் 23ஆம் தேதி 2ஆம் சுற்று பருவமழை தொடங்க இருக்கு. குறிப்பிட்டு சென்னையில இந்த 1 வீக்ல நிறைய ஃப்ளட் எல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல இப்ப சென்னையை பொறுத்தளவுக்கு நமக்கு தீவிரமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இல்ல. மிதமான மழை தான் பதிவாகிட்டு இருக்கு. ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்கள் அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் இதே சூழல் தான். குறிப்பா இரவு அதிகாலை நேரத்துல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். பாதிக்கும் மழையோ அல்லது தொடர் மழையோ இல்ல மிக கனமழை அதீத கனமழையோ பதிவாக போறதில்ல. பரவலான மழை வாய்ப்பும் இருக்க போறதில்ல. அதனால சென்னை வாசிகள் பெரிதாக பயப்பட அளவிற்கோ இல்ல அச்சப்படும் அளவிற்கோ பெரும் மழைப்பொழிவு இந்த முதல் சுற்றுல எதிர்பார்க்காது. அப்போ பாதிக்கும் அளவிற்கு கனமழை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துக்குமே அந்த எச்சரிக்கை இல்லையா இந்த 1 வீக்ல? ஆமா, இந்த 1 வீக்ல அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள்ல எந்த மாவட்டங்களுக்குமே பாதிக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இல்ல. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு. அந்த அறுவடை பணிகள் பாதிக்கப்படும். அறுவடை செய்த தானியங்கள் பாதிக்கப்படும். அதை உலர்த்தும் பணிகள்லையும் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரியான பணிகள் குறிப்பா விவசாயிகளை பாதிக்கும் மழைக்கு இந்த ஒரு வாரத்துல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் குறுவை அறுவடையும் பாதிக்கப்படுது, மறுபக்கம் சம்பா பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. அது விதைப்பு தெளிப்பு பணிகள் மற்றும் நடவு செய்த நாத்துகள்லாம் பாத்தீங்கன்னா சிறு நாத்துகளாக இருக்கிறதுனால நமக்கு இந்த காலகட்டத்துல கனமழை பதிவானால் அதுவுமே பாதிக்கப்படும். அதன் காரணமா வேளாண்மை பணிகளுக்கு பாதிக்கும் மழையாக பார்க்கப்படலாம். குறிப்பா அந்த பண்டிகை கால தொழிலாளர்கள் அவங்களுக்கு இன்றும் நாளையும் சற்று மழை இடையூறுங்கிறது கூடுதலா இருக்கும். அக்டோபர் 19ஆம் தேதி தீபாவளிக்கு முதல் நாள் இந்த பண்டிகை கால தொழிலாளர்களுக்கு சாதகமான வானிலை திரும்பும். மழை பெய்தாலும் பெரிதாக இடையூறு கொடுக்கும் மழையாக அமையாமல் ஒரு தண்ணீர் தேங்கும் அளவிற்கு இல்லாமல் ஒரு 10 to 20 நிமிடங்கள்ல மழை நின்றுவிடும்னு எதிர்பார்க்கலாம். அப்போ டேம்ஸ்ல எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும். அதனால பாதிப்பு எதுவும் இருக்கா? இல்ல அணைகள் திறக்கலாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பெருமழைக்கு வாய்ப்பு இல்ல. மிக்க நன்றி உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய கருத்து பதிவுக்கும். நன்றி.